சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக அருண் பொறுப்பேற்று வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இங்க ஒரு லுக் சார். சரி எது எடுத்துட்டு second floor. Second floor. Conference hall. Second எல்லாமே லிஃப்ட் பிடிச்சி எல்லாம் போனோம். சென்னை பெருநகர காவல்துறையின் 110வது காவல் ஆணையராக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த அருண் தற்போது பொறுப்பேற்றிருக்கிறார். காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டு தற்போது சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் அந்த விவகாரம் தொடர்பான நடவடிக்கைகளில் காவல்துறை தொய்வு ஏற்பட்ட நிலையில் தற்போது காவல் ஆணையர் மாற்றம் என்பது நடைபெற்றிருக்கிறது. மிக குறிப்பாக முதலமைச்சர் நேரடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு அதிரடி முடிவாக சென்னை மாநகர காவல் ஆணையராக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த அருணை நியமித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை மாநகராட்சியினுடைய அருண் தற்போது பதவியேற்றிருக்கிறார். பதவியேற்று அவர் தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டது பேச்சாக பேசப்பட்ட நிலையில் பரபரப்பாக ஏற்பட்ட நிலையில் தற்போது சென்னை மாநகர காவல் ஆணையர் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார். அந்த பதவியேற்பு நிகழ்வுகள் சமுதாயங்கள் முடிந்த பிறகு தற்போது அவர் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்திருக்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் அவர் இந்த செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பாக இருந்த ரத்தோர் டிஜிபி ரேங்கில் இருந்த நிலையில் தற்போது ஏடிஜிபி ரேங்கில் இருக்கக்கூடிய அருண் அவர்கள் தற்போது சென்னை மாநகர காவல் ஆணையராக பதவியேற்றிருக்கிறார். குறிப்பாக சென்னையில 2017ஆம் ஆண்டிலிருந்தே சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்தில் துறையில் ஜாயிண்ட் கமிஷனராக இருந்து சென்னையில் பணியாற்றிய அனுபவம் பெற்றிருக்கிறார் அருண். தற்போது அவர் சென்னை மாநகர காவல் ஆணையராக பதவியேற்றிருக்கிறார். நன்றி ரகுவரன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.